ஒரு சப்மெரின் கடலுக்கு அடியில் அதிகபட்சமாக 2460 அடி ஆழம் வரைக்கும் டைவ் பண்ண முடியும். அதே மாதிரி ஒரு சாதாரண மனிதன் எந்த ஆக்சிஜன் சிலிண்டரும் இல்லாமல் கடலுக்குள்ள சுமார் 10 மீட்டர் வரைக்கும் டைவ் பண்ண முடியும். அதுக்கு மேலே போனால் தண்ணீரோட ப்ரெஷர் காரணமாக நம்ம இதயம் பாதிக்கப்பட வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஆனால் ஆக்சிஜன் சிலிண்டரோட ஒரு மனுஷன் சுமார் 328 அடி ஆழம் வரைக்கும் டைவ் பண்ண முடியும். அதுவும் சில நேரங்களில் மனிதர்களுக்கு ஆபத்தாகவே மாறிடும். ஆனால் ஹெர்பர்ட் நிச் என்பவர் 702 அடி ஆழம் வரைக்கும் சென்று சாதனை படைச்சிருக்காரு. அதே மாதிரி அஹ்மத் கப் என்பவர் 1089 அடி ஆழம் வரைக்கும் சென்று உலக சாதனை படைச்சிருக்காரு. இவங்க எல்லாரையும் தாண்டி அவதார் படத்தோட டைரக்டர் ஜேம்ஸ் கேமரன் ஒரு ஸ்பெஷல் ரோபோட்டிக் சப்மரைனை பயன்படுத்தி கடலுக்குள்ள சுமார் 35,761 அடி ஆழம் வரைக்கும் சென்றிருக்காரு. ஆனா ஒரு விஷயம் தெரியுமா, கடல் இதை விட இன்னும் ஆழமானது. அப்படின்னா கடல் எவ்வளவு ஆழம் அப்படின்னு இந்நேரம் உங்களுக்கு தோணி இருக்கும். அதை தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோல உங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் கிடைக்கும். அதனால வீடியோவை கடைசி வரைக்கும் ஃபுல்லா பாருங்க. நம்ம சேனலுக்கு புதுசா வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிக்கோங்க. சோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நம்ம பூமியை ஸ்பேஸ்ல இருந்து பார்த்தோம்னா அது முழுக்க நீல நிறமா தான் தெரியும். இதுக்கு முக்கிய காரணம் நம்ம பூமியோட சுமார் 70% பகுதி கடலால சூழப்பட்டிருப்பது தான். அதனால தான் நம்ம பூமியை ப்ளூ பிளானட் அப்படின்னு அழைக்கிறாங்க. ஆனால் இந்த கடலுக்கு அடியில் என்ன இருக்குது அப்படின்னு எப்போவாது யோசிச்சிருக்கீங்களா? நான் சொல்கிறது கடலுக்குள்ள மீன்களும் சுறா மீன்களும் சுற்றிக்கிட்டு இருக்க பகுதியே இல்லை. கடலோட மிக மிக ஆழமான பகுதிக்குள்ளே என்ன இருக்குது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி கடல் உண்மையிலேயே எவ்வளவு ஆழம் அதை பற்றி முதல்ல தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதை விட ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா, மனிதர்களால் இதுவரைக்கும் முழு கடலையும் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியலை. நம்ம கடலோட ஒரு சின்ன பகுதியை மட்டுமே முழுமையாக ஆராய்ச்சி பண்ணியிருக்கோம். இன்னும் கடலுக்குள்ள எத்தனையோ விஷயங்கள் நமக்கே தெரியாமல் இருக்கலாம். அதனால தான் இன்னைக்குமே சயின்டிஸ்ட் கடலை தொடர்ந்து ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நம்ம கடலோட மிக ஆழமான பகுதிகளை ஒன்று தான் மரியானா ட்ரெஞ்ச். இதில் இருக்கிற மிக ஆழமான பகுதி சேலஞ்சர்ஸ் டீப் அப்படின்னு அழைக்கப்படுது. 1960ஆம் ஆண்டு ஜாக்குவர்ஸ் பிகாட் மற்றும் டான் வால்ஸ் ஆகியோர் மரியானா ட்ரெஞ்சுக்குள்ள சுமார் 36,000 அடி ஆழம் வரைக்கும் சென்றிருக்காங்க. அதுக்கு பல வருடங்களுக்கு பிறகு 2012ஆம் ஆண்டு ஜேம்ஸ் கேமரன் டீப் சி சேலஞ்ச் திட்டத்தின் மூலமாக ஸ்பெஷல் சப்மரைனை பயன்படுத்தி இந்த ஆழமான இடத்தை சென்றடைந்தார். அந்த அளவுக்கு கீழே போனால் சூரிய ஒளியை நம்மளால பார்க்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் அந்த ஆழத்துக்குள்ள இருக்கிற வாட்டர் ப்ரெஷர் ரொம்பவே அதிகம். அதனால சாதாரண மனுஷங்களாக அங்கே போகவே முடியாது. இதுவரைக்கும் மனிதர்கள் நேரடியாகவும் ஸ்பெஷல் மெஷின் மூலமாகவும் ஆய்வு செய்திருப்பது சுமார் 36,000 அடி வரைக்கும் மட்டும்தான். ஆனா இதுக்கு கீழே இன்னும் என்ன இருக்கு, அது இன்னமும் ஒரு பெரிய மிஸ்டரியா தான் இருக்கு. இந்த ஆழமான கடல் பகுதிகளில் பிரஷர் மட்டும்தான் ஆபத்து அப்படின்னு நினைக்காதீங்க. அங்க நம்ம கற்பனைக்கே எட்டாத அளவுக்கு வித்தியாசமான டீப் சி கிரேச்சர்களும் இருக்குது. உதாரணத்துக்கு ஜெயின்ட் ஸ்குவாட் மாதிரியான மிகப்பெரிய உயிரினங்கள் ஆழ்கடல் பகுதிகளில் தான் வாழ்கின்றன. சில ஆய்வுகள் படி கொலோசல் ஸ்குவாட் போன்ற உயிரினங்களும் ஆயிரக்கணக்கான அடி ஆழத்தில் வாழ்கின்றன. இது போன்ற உயிரினங்கள் இருப்பதற்கான ஆதாரங்களை சயின்டிஸ்ட் ஆராய்ச்சிகள் மூலமாக கண்டுபிடிச்சிருக்காங்க. இதை இன்னும் ஈஸியாக புரிஞ்சுக்கணும்னா கடலோட மேற்பரப்பில் இருந்து ஆரம்பிப்போம். கடல் மேற்பரப்பில் இருந்து சுமார் 10 மீட்டர் வரைக்கும் சில மனிதர்கள் ஆக்சிஜன் சிலிண்டர் இல்லாமல் டைவ் பண்ண முடியும். அதுக்கு மேலே போகும்போது பிரெத்தின் காரணமாக டைவிங் எக்யூப்மெண்ட் தேவைப்படும். ஆனால் கடல் உயிரினங்களுக்கு இது ஒரு பிரச்சனையே கிடையாது. அந்த பகுதிகளில் விதவிதமான மீன்களையும் பல வகையான கடல் உயிரினங்களையும் பார்க்க முடியும். அதே மாதிரி உலகத்தோட மிகப்பெரிய விலங்கான ப்ளூ வேல் கூட பொதுவாக சில 100 மீட்டர் ஆழம் வரைக்கும் டைவ் பண்ணும். அதுக்கு கீழே போக போக கடலுக்குள்ள வெளிச்சம் குறைய ஆரம்பிக்கும். சுமார் 2460 அடி ஆழத்துல நேவி சப்மெரின்ஸ் இருக்கக்கூடிய பகுதிகள் இருக்கின்றன. ஆனால் சப்மெரின் அதை விட அதிக ஆழத்துக்கு சென்றால் அதிகரிக்கும் நீர் பிரஷர் காரணமாக அவற்றின் அழுத்தம் பாதிக்கப்படலாம். மேலும் அந்த ஆழத்துல சூரிய ஒளி கிட்டத்தட்ட கிடையாது. அதனால அங்க வெப்பநிலையும் ரொம்பவே குறைவாக இருக்கும். இந்த மாதிரியான எக்ஸ்ட்ரீமே கண்டிஷனை தாங்கிக்கிட்டு சில ஸ்பெஷல் டீப் சி கிரேச்சர் மட்டும் அங்க வாழ்கின்றன. சுமார் 2624 அடி ஆழத்துல டீப் சி ஆக்டிவிட்டி இருக்கும் பகுதிகளையும் பார்க்க முடியும். அந்த வால்கானிக் வெண்டிலிருந்து வெளியேறும் சூடான நீரை சுத்தி வித்தியாசமான கடல் உயிரினங்கள் வாழ்கின்றன. இன்னும் கீழே போனா நான் சொன்ன அந்த 36,000 அடி ஆழமான சேலஞ்சர்ஸ் டீப் வந்துடும். அங்க கிட்டத்தட்ட முழு இருட்டு தான்.
ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன தெரியுமா? மவுண்ட் எவரெஸ்ட்டை தலைகீழ மரியானா ட்ரெஞ்சுக்குள்ள போட்டாலும் அதன் உச்சிக்கும் கடலின் ஆழமான பகுதிக்கும் இன்னும் சுமார் 2 கிலோமீட்டர் இடைவெளி இருக்கும். அந்த அளவுக்கு ஆழமானது இந்த கடல். இப்போ ஒரு முக்கியமான கேள்வி, சேலஞ்சர்ஸ் டீப்க்கு கீழே என்ன இருக்கு? சயின்டிஸ்ட் இதை ஆய்வு செய்யும் போது அந்த பகுதிக்கு கீழே பூமியோட கிரஸ்ட் பற்றிய பல விஷயங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க. பூமி உருவான ஆரம்ப காலத்துல பல்வேறு கிளைமேட் சேஞ்ச் நடந்திருக்கு. அந்த காலங்களில் பெய்த மழை நீரின் ஒரு பகுதி பூமிக்குள் ஊடுருவி ஆழமான பாறைகளுக்குள் சென்றிருக்கலாம் என்று சயின்டிஸ்ட் ஆய்வு செய்து வருகின்றனர். அதாவது நம்ம கடலுக்குள்ள கீழே இருக்கும் ஒவ்வொரு துளி தண்ணீரும் கடல் நீரா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. சில இடங்கள்ல பூமிக்குள் சேமிக்கப்பட்ட பழைய கிரவுண்ட் வாட்டரும் இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம கடலுக்குள்ள கீழேயும் நீரோட்டங்கள், ரிங்ஸ் போன்ற இயற்கையான அமைப்புகள் இருக்கின்றன. உதாரணத்துக்கு குல்ஃப் ஆஃப் மெக்சிகோ பகுதிகளில் அண்டர் வாட்டர் ரிவர் மாதிரியான அமைப்புகளும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அதே போல பிளாக் சீ பகுதிகளும் கடலுக்கு அடியில் பெரிய அண்டர் வாட்டர் சேனல் மற்றும் நீரோட்டங்கள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. கடலுக்கு கீழே தண்ணீர் இருந்தா கடல் தண்ணியோட கலந்துடாதா அப்படின்னு நீங்க கேட்கலாம். இதுக்கு காரணம் தண்ணீரோட டென்சிட்டி. இந்த வேறுபாடுகளால சில இடங்கள்ல தண்ணீர் அடுக்குகளுக்கு இடையே தனித்துவமாக நீரோட்டமாக உருவாகின்றன. எர்த்தோட ரொட்டேஷனும் கடல் உருவாவதற்கு முக்கியமான பங்கு வகிக்குது. கடல் மேலே பார்த்தா சாதாரணமாக தெரிஞ்சாலும் அதுக்கு கீழே ஒரு மிகப்பெரிய உலகமே இருக்கு. நம்மளால இன்னும் முழுமையாக கண்டுபிடிக்க முடியாத ஒரு உலகம். ஸோ கைஸ், இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் கடல் எவ்வளவு ஆழம் அப்படின்னு கேட்டால் ஒரு குறிப்பிட்ட அளவு மட்டும் சொல்ல முடியாது அப்படின்னு. ஸோ நம்ம இதுவரைக்கும் கண்டுபிடிச்சது ஒரு சின்ன பகுதி மட்டும்தான். இன்னும் கடலுக்குள்ள என்னென்ன உயிரினங்கள் இருக்குது, என்னென்ன இயற்கை ரகசியங்கள் மறைந்திருக்குது அப்படின்னு நமக்கே தெரியாது. அதனால தான் சொல்றாங்க, அறிந்தது கைமண் அளவு, அறியாதது உலகளவு. அந்த மாதிரி மனிதர்களுக்கு இன்னும் தெரியாத கடலின் ரகசியங்கள் ஏராளம். ஒருவேளை உங்களுக்கு மரியானா ட்ரெஞ்சுக்கு நேர்ல போக ஒரு சான்ஸ் கிடைச்சா நீங்க போவீங்களா? கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. ஸோ அடுத்த வீடியோல இன்னொரு சுவாரஸ்யமான விஷயத்தோட உங்களை சந்திக்கிறேன். ஸோ பாய்.